வெல்கம் பேக் டு ரெட் கிராக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த வீடியோவில் எல்லோரையுமே குறைந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்விதான். அதாவது ஒரு பெர்ஃபெக்டான திருமணத்தையோ அல்லது ஒரு பெர்ஃபெக்டான கணவன் மனைவி ஜோடி இவர்கள்தான் என்று யாரையாவது சொல்ல முடியுமா? அல்லது திருமணம் முடிப்பதற்கு ஒரு பெர்ஃபெக்டான பார்ட்னர் கிடைப்பாரா என்ற கேள்விக்கு ஓஷோவின் ரியாக்ஷன் தான் இந்த வீடியோ. Cannot one ever find a perfect partner in marriage? பெர்ஃபெக்டான பார்ட்னருக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா? இந்த வீடியோ முடியும் போது தெரிஞ்சிடும். லெட்ஸ் go into the video. பெர்ஃபெக்டான மனிதர்கள் என்று உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் they would be very boring. Imperfection தான் வாழ்க்கையை மேலும் ஜாலியானதாக சுவையானதாக வைத்திருக்கிறது. Imperfection keeps life interesting. ஒரு பெர்ஃபெக்டான கணவன், பெர்ஃபெக்டான மனைவி, கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இரண்டு பேருக்கும் வாழ்க்கை சலித்துவிடும். நான் சொர்க்கத்துக்கு போக விரும்பவில்லை, அங்கே பெர்ஃபெக்டான மனிதர்களும் ஞானிகளும் புனிதர்களும் இருப்பார்கள் என்கிற சிம்பிள் காரணத்திற்காக நான் சொர்க்கத்திற்கு போக விரும்பவில்லை. சொர்க்கம் சலிப்பு தரக்கூடியதாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்று பெர்ட்ராண்ட் ரசல் சொன்னதாக கூறப்படுகிறது. பெர்ஃபெக்டான எல்லா மனிதர்களை பற்றியும் நினைத்து பாருங்கள், அங்கே எந்த மாதிரியான வாழ்க்கை இருக்கும்? பெர்ட்ராண்ட் ரசல் சொன்னது சரிதான். நரகத்தில் உயிரோட்டம் சொர்க்கத்தை விட அதிகமாக இருக்கும். சொர்க்கம் நிச்சயமாக உயிரோட்டம் இல்லாமலும் டல்லாகவும் இருக்கும். பெர்ஃபெக்ஷன் என்பது டெத், அது உலகத்தில் கிடையாது. ஒருவரால் திருமணத்திற்காக பெர்ஃபெக்டான பார்ட்னரை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டீர்கள். அது மிகவும் கடினம், வாய்ப்பே இல்லை. ஒரு பெர்ஃபெக்டான பெண்ணை தேடி வாழ்க்கை முழுவதும் அலைந்த நபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் நிச்சயமாக இறுதியில் ஒரு பிரம்மச்சாரியாகத்தான் இறந்திருப்பார். அவர் இறக்கும் போது யாரோ அவரிடம், வாழ்க்கை முழுவதும் பெர்ஃபெக்டான மனைவியை தேடி அலைந்தாயே, உன்னால் ஒரே ஒரு பெர்ஃபெக்டான பெண்ணை கூடவா கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நபர், பெர்ஃபெக்டான பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று உங்களிடம் யார் சொன்னது? நான் பல முறை பெர்ஃபெக்டான பெண்ணை பார்த்திருக்கிறேன் என்று பதில் சொன்னார். அதற்கு கேள்வி கேட்டவர், அப்படி என்றால் என்ன நடந்தது? நீ ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த நபர் காரணம், அந்த பெண்ணும் பெர்ஃபெக்டான கணவனை தேடிக்கொண்டிருந்தாள் என்று பதில் சொன்னார். முதலில் பெர்ஃபெக்டான ஒரே ஒரு நபரை தேடி கண்டுபிடிப்பதே மிகவும் கஷ்டமான காரியம். நீங்களோ இரண்டு நபரை தேடுகிறீர்கள், வாய்ப்பே இல்லை. அது இப்போது வரை நடக்கவில்லை, நடக்காது. And what will make a perfect marriage? ஒரு பெண் உண்மையிலேயே பெண்ணாக இருந்தால், ஒரு ஆண் உண்மையிலேயே ஆணாக இருந்தால் அங்கே ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். பட் that tension is beautiful. உண்மையில் அதுதான் திருமணத்திற்கு அழகை கொடுக்கிறது. சின்ன சின்ன தகராறுகள் வருவது இயற்கைதான். அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாமல் போய்விடும், வாழ்க்கையில் ருசி இல்லாமல் போய்விடும். ஒரு பெண் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில், ஆண் ஆணாக இருக்கும் பட்சத்தில், they will be polar opposites. That is their attraction. Yes, எப்போதாவது ஒரு முறை இருவரும் மிகவும் நெருங்கி வருவார்கள். அந்த நெருக்கம் பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். பிறகு மீண்டும் ஒருவரை ஒருவர் விட்டு விலகுவார்கள். இணைவதும் விலகுவதும் கான்ஸ்டன்டாக மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கும். சண்டைகள் வரும், விலகி இருப்பார்கள். சண்டை ஒரு கருவி, பிரிந்திருப்பதற்கு உதவும் ஒரு கருவி. ஒவ்வொரு பிரிதலும் ஊடலும் மிகவும் அழகானது. காரணம், அது மீண்டும் ஒரு மினி ஹனிமூனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்போது மீண்டும் சேர்ந்து கொள்கிறார்கள். சண்டை போடுவது, சமரசம் செய்து கொள்வது அழகானது.
சண்டை இல்லை என்றால் அந்த 2 நபர்களும் உண்மையான நபர்கள் அல்ல. திருமணத்திற்கு முந்தைய இரவு ஒரு இளைஞன் தன்னுடைய எதிர்கால மனைவியிடம், நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். அதை கேட்ட பிறகு உன் மனதை நீ மாற்றிக்கொண்டால் திருமணம் வேண்டாம் என்றாலும் பரவாயில்லை, ஆனால் நீ தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். நான் ஒரு சாடிஸ்ட் என்பதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்றான். அந்த பெண் அதற்கு, நீங்கள் உங்களை பற்றி உண்மையை சொன்னதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நானும் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். நான் ஒரு மேசோகிஸ்ட் என்று சொன்னார். இப்போது இதைவிட ஒரு பெர்ஃபெக்டான மேரேஜை உங்களால் பார்க்க முடியாது. ஒரு சாடிஸ்டுக்கும் மேசோகிஸ்டுக்கும் இடையில் நடக்கும் திருமணம் தான் பெர்ஃபெக்டான திருமணம். எனவே 2 பேரும் திருமணம் முடிந்த கையோடு தேனிலவுக்கு கிளம்பினார்கள். அன்று மாலை ஹோட்டலில் ஆர்வம் மிகுதியில் புதிய மணப்பெண் தன்னுடைய உடைகளை கழற்றி எறிந்துவிட்டு படுக்கையில் போய் படுத்துக்கொண்டு கிடுகிடுப்பான குரலில் கணவனிடம், என்னை அடியுங்கள், என்னை அடியுங்கள் என்று சினுங்கினார். புது மாப்பிள்ளை கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அது மட்டும் நடக்கவே நடக்காது என்றான் பிடிவாதமான குரலில். ஒரு உண்மையான சாடிஸ்ட் இவனாகத்தான் இருக்க முடியும். அவளை அடித்தால் அது அவளுக்கு இன்பம் தந்துவிடும் என்ற காரணத்திற்காக அது நடக்காது என்று சொல்லிவிட்டு நின்று கொண்டிருந்தான். சோ இந்த பெர்ஃபெக்ட் மேரேஜும் ஃபெயிலியர் தான். நான் பெர்ஃபெக்ட் மேரேஜ் என்பதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. பெர்ஃபெக்ட் மேரேஜ் சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். ஆனால் யாரும் அங்கிருந்து வருவதில்லை. பெர்ஃபெக்டான மேரேஜ் என்பதுதான் என்ன? ஒரு டென்ஷனும் இல்லாத திருமணம் எல்லாம் எப்படி திருமணமாகும்? முட்டி மோதி கொள்ளாமல் இருப்பது எப்படி திருமணமாகும்? ஒருவருக்கொருவர் இனிப்பாக நடந்து கொண்டால், இனிமையாக நடந்து கொண்டால் என்ன நடக்கும்? அதிக இனிப்பு உடலுக்கு ஆகவே ஆகாது. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.